மருத்துவக் குடி. குடிமக்கள். அந்த வகையில் மருத்துவக் குடி என்ற ஒரு குடி இருந்துள்ளது. அதை பற்றி விக்டர் என்பவர் மிக விளக்கமாக ஒரு காணொளியை செய்துள்ளார். அதை நான் பார்த்துள்ளேன். மருத்துவம் செய்தவர்கள் வைத்தியர்கள் என்றும் சொல்வார்கள். பல பெயர்களில் அவர்களை வைத்துள்ளார்கள். ஆனால் தொழில் மருத்துவம்தான். இது மக்களுக்கான நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு சேவைதான். சினிமா படங்களில் நாம் பார்க்கிறோம், வைத்தியரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நடு ராத்திரியில் கூப்பிட்டா கூட வந்துடுவாங்க. அதெல்லாம் உண்மைதான், பொய்யல்ல. எத்தனை விதமான மருத்துவ முறைகள் ஆதி காலத்தில் இருந்துள்ளது என்றால், சித்த வைத்தியம், யுனானி வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம். போகர் என்பவர் மூலிகைகளை வைத்து பல சாதனைகளை அவர் செய்துள்ளார். நவபாஷாணம் என்று சொல்லக்கூடிய 9 பொருள்களை வைத்து அவர் ஒரு சிலையையே செய்துள்ளார், பழனி முருகன் சிலை. இதுபோல பல சித்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மருத்துவர்களாகவே இருந்துள்ளார்கள். பலர் இருக்கிறார்கள் மருத்துவத்துறையிலே சித்தர்கள். அதுபோல இன்னொரு சித்தர் இருக்கிறார். கொல்லிமலையில் இருந்த ஒரு சித்தர் அங்கே அந்த மூலிகைகளை எடுத்து வந்து அவர் செய்வார். கஷாயமெல்லாம் அவர் செய்துள்ளார். இன்றளவும் அது கொல்லிமலைக்கு சென்றால் நாம் பார்க்க முடியும். திருமூலர் அவர் ஒரு சாதாரண சித்தர் அல்ல. அவர் மூலிகைகளை வைத்து பல விஷயங்களை செய்துள்ளார். சிவம் என்ற எழுத்தையே அவர் சொல்வார். அதனால் சிவ வாக்கியர் என்ற ஒருவரும் இருந்துள்ளார். இவர்களெல்லாம் மனிதர்களுக்காக, மக்களுக்காக, அவர்களுடைய வாழ்க்கைக்காக இவர்களெல்லாம் பாடுபட்டவர்கள். அதனால்தான் இன்று பலவிதமான மருத்துவ படிப்புகள், நீட் தேர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆதி காலத்தில் அவர்களுக்கு யார் எம்பிபிஎஸ் பட்டம் கொடுத்தார்கள்? எப்பொழுது எங்கே முறை இருந்தது? சித்தர்கள் காலம் என்றால் ஒரு 10ஆம் நூற்றாண்டு என்று சொல்லலாம். அப்பொழுது வாழ்ந்த மக்கள், அதற்கு முன்பே மக்கள் இல்லையா? இருந்துள்ளார்கள். அவர்களுக்கும் வைத்தியம் செய்துள்ளார்கள். நமக்கு தெரியாது. இந்த மருத்துவமும் வைத்தியமும் இன்றளவும் ஆதி காலத்தில் இருந்தே அந்த மருத்துவக்குடி ஒரு நாட்டில் இல்லை, ஒரு வீட்டில் இல்லை, ஒரு ஊரில் இல்லை, பல ஊர்களில் மருத்துவம் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் மருத்துவக்குடி என்று அழைப்பதுண்டு. குடிமக்கள் அப்படித்தான். இந்த மது அருந்துவது அந்த குடிமக்கள் அல்ல. குடிகள் என்றாலே பல குடிகள் இருக்கிறார்கள். இது மருத்துவத்துறையில் உள்ளது. இதுபோல் வெவ்வேறு துறையிலும் பல குடிகள் இருந்துள்ளார்கள். அதனால் இப்பொழுது நான் பேசியது மருத்துவ குடி மட்டுமே. எனவே மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஆதி காலத்திலிருந்தே நமக்கு வந்துள்ளது. பாட்டி வைத்தியம் எங்கிருந்து வந்தது? மருத்துவ குடியில் இந்த பாட்டிமார்கள் எல்லாமே மருத்துவ குடியில் இருந்து வந்தவர்கள் தான். ஏதாவது சிறிய சிறிய பொருள்களை வைத்து, இயற்கையாக கிடைத்ததை வைத்து அவர்கள் செய்துள்ளார்கள். இன்று நாம் சொல்லக்கூடிய அலோபதி எல்லாமே மூலிகையிலிருந்து தயாரித்து அதை பொடியாக மாற்றி அதை கஷாயமாகவும் டானிக்காகவும் மாத்திரையாகவும் இன்று பல இடங்களுக்கு அதை விற்பனை செய்கிறார்கள். அதனுடைய மூலப்பொருள் செயற்கையாக தற்பொழுது அவர்கள் தயாரித்தாலும் இயற்கையிலேயே அந்த மருத்துவ குணம் உள்ள பல பொருள்கள் இருக்கிறது. ஒரு நண்பர் கூட எனக்கு சொன்னார், தினமும் அந்த கொய்யா இலையை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது என்று. அதுபோல் பல இலைகள் நாம் அதையெல்லாம் கீரை என்று சொல்லி சாப்பிடுகிறோம். அதெல்லாம் உடலுக்கு நல்லது தான். பொன்னாங்கண்ணி என்று ஒரு கீரை உள்ளது. அதை நாம் சாப்பிட்டால் உடல் மணமணப்பாக பொன் போல இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல எத்தனையோ தலைமுடியை கருமையாக்க கையாந்தரை என்ற ஒரு மூலிகை இருக்கிறது.
அது ஒரு வயலில் வளரக்கூடிய ஒரு செடி தான். அதை எடுத்து அதனுடைய சாறை பிழிந்து எடுத்து தலையில் வைத்து கொண்டால் அந்த தலை சூட்டை போக்கும், குளிராக இருக்கும், முடி கருப்பாகவும் இருக்கும். இது என்னுடைய தாய் செய்துள்ளார், எனக்கு தெரியும். இதுபோல் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை அவர்களை செடியிலிருந்து தயாரித்து பயன்படுத்தியுள்ளார்கள். எனவே இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தேடினால் கூகுளில் கிடைக்கும், விக்கிபீடியாவில் பல விஷயங்கள் கிடைக்கும். அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனக்கு தெரிந்து கொண்ட ஒரு சில விஷயங்களை மட்டுமே உங்களிடம் நான் சொல்கிறேன். எனவே மருத்துவக்குடி வைத்தியர்கள் இவர்கள் எல்லாம் ஆதி காலத்திலிருந்தே மக்களுக்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள். சிறு தொகையை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்தார்கள். பகல் என்றும் இரவென்றும் எந்த பொழுதும் என்றும் கருதாமல் எல்லா நேரத்திலும் வந்து உதவியவர்கள் அவர்கள்தான்.